விஜய் முதல்வர், செங்கோட்டையின் துணை முதல்வர்ங்கிற அகாமடேஷனுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ள வேண்டிய இடத்துக்கு நகர்ந்திருக்கிறார் பாஜக அழுத்தத்தின் காரணமாக. அப்பதான் ரெட்டலை கட்சிக்கு கிடைக்கும். அரசியல் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது ஒரு தாய் ஒரு குழந்தையை பிறப்பது போல சார். ஆனால் அண்ணன் கேசிபி அவர்களை போன்றவர்களுக்கு அதை திகிலா மாற்றுறதும், ஒரு பேய் படமாக கொண்டு வர்றதும் அல்லது ஒரு காமெடியாக கொண்டு வர்றதும் அவர்களுக்கு அது ஒரு வாடிக்கையாக போச்சு. இன்னைக்கு இவ்வளவு கோளாறுகளையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் வளர்க்கப்பட்டு 84 சட்டமன்ற உறுப்பினராகி நாடாளுமன்ற உறுப்பினராகி இவ்வளோ தூரம் இருக்கீங்களே, ஏன் உங்ககிட்டயே அந்த கட்சி வரலன்னு தான் எனக்கு கேள்வியே. நிறைய விஷயம் பேசுறீங்க, நிறைய வரல, திகில் படங்கள் எல்லாம் எடுக்கிறீங்க, எல்லாம் எடுக்கிறீங்கல்ல. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்ச அந்த தொண்டர்கள் உங்க பக்கம் வந்திருக்கணும். இல்லை, ஃபேக்சுவலாக யோசிங்க. ஏடிஎம்கேக்கு ஆட்சிக்கு வரணும், எடப்பாடி முதல்வராகணுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கெயின் இருக்கிற மாதிரி மத்தியில் ஆழக்கூடிய பாஜகவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் வேணும் அப்படின்னு ஏன் இந்த கட்சி நினைக்க கூடாது? சார் கார்த்திகேயன் சார், சரியான கேள்வியே கேட்குறீங்க. அரசியல்ல லாபத்தின் அடிப்படையில் தான் ஒரு அரசியல் கட்சி நகரும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அவங்க இங்க வளரணும்னு நினைக்கிறாங்க, ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க பாஜக. கரெக்ட், அதுதான் சார். அது தன் உழைப்பில் வரணும். நான் 2 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டிட்டேன் சார், நான் 2 கோடிக்கு வீடு கட்டலை, உடனே மக்கள் அதை நம்பிட வேண்டாம். 2 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னு பயங்கரமாக கட்டிட்டு அது எவ்வளோப்பா உன் காசு எவ்வளோப்பா போட்டேன் அப்படின்னா 10 லட்சம் போட்டோம்னு வச்சுக்கோங்க. 1,90,00,000 நான் கடனை வாங்கி கட்டணும்னா அதுக்கு பேர் வீடா? கட்ட முடியலைன்னா அது ஜப்தி பண்ணிட்டு போயிடுவாங்க, வங்கி நடவடிக்கை எடுக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஆட்சி நடத்தணும். பல மாநிலங்களில் ஆட்சி நடத்தினாலும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் 2 கட்சி தான் இங்கே ஆட்சி அமைக்க முடியும், திமுக அதிமுக. அதனால இப்போ இங்கே மரியாதைக்குரிய முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு வருவோமே, அவர்கள் 2 நகர்வை எடுப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். கட்சிக்குள்ளே இருந்து யார் யார் என்ன உள்ளடி அரசியல், யார் காலை வாடுறாங்க அதை எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொதுவான ஒரு அரசியல் செய்தித்தாள் ஊடகம் தொலைக்காட்சி இதில் பார்க்கிற போது அவர் 2 விஷயத்தை, நான் 53 ஆண்டு காலம் நான் அரசியல் கட்சியில், ஒரே அரசியல் கட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரினுடைய மாணவனாக நான் இருந்தேன் அப்படின்றதுக்கு அவர் 2 வேலை செஞ்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்த்தேன். ஒன்று, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களே, அப்படி நீக்கியவங்களை நான் என்ன தவறு செய்தேன் அப்படின்னு ஏதாவது விளக்கம் கேட்டாரா? அல்லது நீங்க வழக்கறிஞர் இது பண்ணி அனுப்பலாம், அல்லது நீங்களாக கூட ஒரு தனி கடிதம் எழுதி அனுப்பிச்சிருக்கலாம். அல்லது என்னை நீக்கியது தவறு என்று பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை எதிர்த்து சென்னை மாண்புமை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்திருக்கலாம். ஆக எதையுமே செய்ய மாட்டேன் என்று சொல்லிவிட்டு, இதுல தான் இதான் நுட்பம் என்னன்னா, இந்த கேள்வியை கேட்கக்கூடிய பொறுப்பான இடத்திலேயே திரு எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு கருதுனதனுடைய இதுதான் இந்த விளக்கம் எல்லாம். உங்களை நீக்கியது யார்? அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கையொப்பம் போட்டது யார் சார்? அவர்கிட்ட தானே நீங்க கேட்கணும். அதை கூட விடுங்க, நீங்க மின்னஞ்சல் மூலம், ஏன் நீங்க ஹரித்வாருக்கு போனீங்களே, டெல்லிக்கு போனீங்களே, இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சரை பார்த்தீங்க, நிதித்துறை அமைச்சர் அம்மாவை பார்த்தீங்களே, ஏன் இதுக்கு டெல்லிக்கு போய் தேர்தல் ஆணையத்தை பார்த்து கொடுத்து நான் நகல் பெற்று கொண்டேன் அப்படின்னு ஒரு சீலை போட்டு ஏன் உங்களால் வாங்கிட்டு வர முடியல? 2. 3வது, ஒருவேளை நீங்க அப்படியே நினைச்சிருந்தாலும் கூட ஏற்கனவே போட்ட வழக்கு, அந்த வழக்கு விசாரணை என்பது உண்மையிலே சொல்றேன், அண்ணன் கேசிபி அவர்களுக்கு இது ஒரு நகைச்சுவையாக, ஒரு வேடிக்கையாக, ஒரு எள்ளி நகையாடக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் 2026 அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பொதுமக்களும் அந்த கட்சி உண்மையான தொண்டர்களும் விரும்புகிறார்கள். 1. 2, ஒருவேளை இதை மட்டும் முடிச்சிடறேன் சார், அடுத்த கேள்வி நீங்க சொல்றதை நான் பதில் சொல்றேன். ஒருவேளை நீங்க டெல்லிக்கு தான் போல, தேர்தல் ஆணையத்துக்கு தான் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் திண்டுக்கல் சூரியமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்குல அவர் ஆர்டிஐல வாங்கிய தகவல்களின் அடிப்படையில் ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டாங்களே, அந்த வழக்குல நீங்க சொன்ன வாதிகள் எல்லாம் இருக்கிற வழக்குல நீங்களும் ஒரு வாதியாக சேர்ந்து அந்த வழக்கு சூரியமூர்த்தி போட்ட வழக்குல தான்
நீங்க தேர்தல் ஆணையத்தை விசாரணை பண்ணுங்கன்னு சென்னை மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் உத்தரவிட்டு இருக்காங்க. ரெண்டு விதமா இதை அணுக முடியும் சார் அக்னீஸ்வரன் சார். நீங்க அடுத்ததான் முக்கியமான சொல்ல போறேன். வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் அணுகாம இப்ப பாருங்க, இதெல்லாம் தன்னலன். இது அணுகாம அல்லது நாட்டு நலன், தமிழ்நாட்டு நலன், பொது நலன் வச்சுக்கோங்களேன். ஏங்க நாங்க இருக்கக்கூடிய கோயம்புத்தூர்ல கூட்டு பாலியல் நடந்தது, அரசாங்கம் சரியில்லை. அதே மாதிரி திருவாரூர்ல அது இந்த வந்து நீங்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய தொண்டனாச்சே, அது மாதிரி நீங்க திருவாரூர்ல இந்த மாதிரி இருந்துச்சு, நான் வருகிறேன், நான் அதிமுகவை கைப்பற்ற போகிறேன் அப்படின்னு நீங்க ஏதாவது பேசுனீங்களா? எதுவுமே பேசவில்லை. ஆக நாட்டு நலனும் இல்லை, தன்னுடைய நலனும் முறையாக சட்ட ரீதியாகவும் இல்லை. இங்க வந்துகிட்டு நான் வந்து விசாரணைக்கு விசாரணை ரெண்டு விதமா அணுக முடியும் சார். விசாரணைய நீங்க துரிதப்படுத்துங்க என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்ற உத்தரவை காட்டிலும் பெரிய உத்தரவா போட்டிருக்கீங்க. இல்ல நீங்க நீதிமன்றம் தேர்தல் ஆணையம்னு பேசுறீங்கல்ல, இல்ல முறை அப்படித்தானே போயிருக்கு. கரெக்ட் சார். அதைத்தான் தேர்தல் ஆணையம் அந்த விசாரணை நடத்திட்டு இருக்கு. இத எனக்கு என்ன அலோவ் பண்ணுங்க. ரெண்டு விதமா அதை அணுக முடியும். நீங்க ஏங்க நீதிமன்றத்துக்கு போகல, நீங்க ஏங்க தேர்தல் ஆணையத்துக்கு போகல, என்ன ஏங்க 53 வருஷம் வச்சிருந்த கட்சியை நீக்குனீங்க அப்படின்ற கோபத்தோ திரு செங்கோட்டையின் மேல நீங்க காமிக்கலாம். ஏங்க நீங்க இப்படிலாம் கேட்கல, ஏங்க இப்படிலாம் பண்ணல, இல்லைன்னா ஏங்க செங்கோட்டையனை, அதுவும் திரு எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகத்தை சேர்ந்த ஒருத்தரையே நீங்க தூண்டிவிட்டு மொழி அதெல்லாம் அரசியலுக்கு கிடையாது. இல்ல பொது ஒரு அரங்க கட்சியை ஒரு நிமிஷம் சார், அரங்கத்துல பேசி விவாதிக்கப்பட்டாச்சு. சமூக அடிப்படையில தென் மாவட்ட மக்களுடைய வாக்குகள் வராதுன்னா இந்த பல முறை இந்த விவாத அரங்கல்ல பேசப்பட்டதை நம்ம இதுக்கப்புறம் அதை மறைச்சு பேச வேண்டியது இல்லை. நான் கேசிபி சொன்னதுல இருந்து அந்த கேள்வியை அண்ணன் சொல்லுவாரு, செங்கோட்டையின் மேல ஒன்னும் கோவப்படலாம் இல்ல, திரு எடப்பாடி பழனிசாமி சார்ந்த சமூகத்தை சார்ந்த திரு செங்கோட்டையனையே தூண்டிவிட்டு ஏடிஎம்கே எங்க பலவீனப்படுத்துறீங்க அப்படின்னு பாஜக மேல அந்த கோபம் வரலாம். யார் மேல அந்த கோபம் வந்தா சரியா இருக்கும்? நீங்க பசுமண்ணுக்கு போனீங்களே, எந்த சமூகத்திற்காக போனீங்க சொல்லுங்க? இதுக்கு பதில் கிடைக்குமா? பதில் சொல்லுவார்களா? தேர்தல் ஆணையத்திற்கு மின்னஞ்சல் மூலம் உங்களுக்கு அனுப்ப தெரிந்த உங்களுக்கு நீங்கள் ஏன் பல ஆண்டு காலம் அரசியல ஏறத்தாழ அதிமுக அதிக காலம் இருந்திருக்கீங்க, உங்கள் வாகனத்தில் வர முடியாம போயிருச்சா? அந்த கதை திரைக்கதை வசனமெல்லாம் இயக்குனர் சங்கர் அவர்களை போல திடீர்னு காரமாயி கேள்வி அதுதான், கண்ணாடியை திறந்து விட்டு போறீங்களே சார். இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாமே செங்கோட்டையன் எழுதுனதா நீங்க நினைக்கிறீங்களா, நம்புறீங்களா? இல்ல வேறு தரப்பு இயக்குவதாக இங்க விமர்சனம் வச்சாங்க. திரு சாமிநாதன் விமர்சனம் வச்சாரு, கேசிபி வச்சாரு, ராம்கி வச்சாருல. கோபம் அங்க இருக்கணுமா? நீங்க என்ன கூட்டணியில தான் இருக்கீங்க, பாஜகவோட கூட்டணியில இருக்கீங்க, அங்க இருக்கணுமான்னு கேட்கிறேன். கேள்விகள் அங்க கேட்கணுமா, செங்கோட்டையன் கேட்கணுமான்னு? அவருடைய மனசாட்சிக்கு தான் யார் அதுக்கு பின்னாடி இயக்குறாங்கன்னு தெரியும். அதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சார் புரட்சி நடிகராக இருந்தவரை புரட்சி தலைவர்னு சொன்னது ஐயா கே கிருஷ்ணசாமி அவர்கள். சென்னை மெரினா கடற்கரை சீரணி அரங்கத்தில் தான் சொன்னாங்க. அப்படி ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வரலாறுகளை தெரிஞ்ச நீங்களே இன்னைக்கு இப்படி பண்ணினால், அதுக்கு நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாருமே திமுகவின் ஆதரவாளர்களாக வெவ்வேறு வடிவத்தில் நீங்க வேடம் போட்டாலும் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள். திமுக ஆதரவாளர் தான் செங்கோட்டையன். என்னை பொறுத்தளவில் மாநிலத்தில் திமுக, மத்தியில் பாஜகவா இல்லையா என்பதை அவர் மனசாட்சி தான் தெரியும்.